இருக்குது. ஏன்னா இது ஒரு தீவு அப்படிங்கிறதுனால வெதரை அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது அப்படின்னே சொல்கிறாங்க. இப்போ செம மழை பெஞ்சிட்ருக்கு. பார்க்குறதுக்கு சாயந்தரம் 6 மணி இருக்குது. 6 மணி மாதிரி தெரியுது. ஆனால் மணி இப்போ வந்து 2 மணி தான் ஆகுது. செம மழை பெஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்லலாம் அப்படியே நம்ம ஊர் மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. நிற்காது, ஓடிடும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ட்ரைனேஜ் அந்தளவுக்கு இருக்கும். அழகாக செம மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை இல்லாமல் தான் நம்ம ஊரில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கள் அப்பா கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், அந்த சப்ளை கரண்ட் டியூப் 2 பீஸு 3 பீஸு 2 பீஸ் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. நைட் டைம்லேயும் போயிட்டு மோட்ரு போட்ட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மழையே இல்லை சுத்தமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம ஊரில் நடவு டைம் தான். இப்போ நல்லா மழை பெஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. எப்பயுமே எதிர்மறையாக தான் நிறைய நேரம் மழை பெய்யும். என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நிறைய டைம் யோசிச்சு பாருங்கள், நெல் அறுவடை செய்கிற டைமில் தான் மழை வரும். மழை வேணும்னு நினைக்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் வராது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா